الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وتالله لأكيدن أصنامكم بعد أن تولوا مدبرين فجعلهم جذاذا إلا كبيرا لهم لعلهم إليه يرجعون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரிலா அன்புடையவன் எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபீன்கள், தபா தபீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்கிற உயரிய லட்சியத்தோடு உயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஷுஹதாக்கள், சிறையில் வாடக்கூடிய சகோதரர்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய அமலுக்காக இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொடியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்க நெருக்கமாக, கொஞ்சம் நெருக்கமா வாங்க, பின்னாடி பசங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொது தேர்வினுடைய ரிசல்ட்டுகள், பிளஸ் டூனுடைய ரிசல்ட்டுகள் நேற்றைய முன்தினம் வெளியானது. அதிலே மாணவர்கள் தேர்ச்சி பெற்று அந்த தேர்ச்சியினுடைய பரிமாற்றங்களை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்க முடிந்தது. நம்முடைய மஹல்லாவை சார்ந்த நிறைய மாணவ மாணவிகள் பிளஸ் டூ தேர்விலே நல்ல மதிப்பெண்களிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். உயர்கல்வியை நோக்கி பல செயல் திட்டங்களோடு முனைப்போடு பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய இந்த தருணத்தில் அந்த மாணவ மாணவியருடைய எதிர்காலம் சிறக்கவும், நல்ல உயர்வான கல்வியை, ஒழுக்கம் நிறைந்த கல்வியை, சமூகத்திற்கு பலன் தரக்கூடிய கல்வியை நல்ல முறையிலே கற்றறிந்து தேர்ச்சி பெற்று தங்கள் அளவிலேயும், தங்கள் குடும்பத்தின் அளவிலேயும், சமூகத்தின் அளவிலேயும் பல்வேறு நற்பணிகள் ஆற்றக்கூடிய மகத்தான பாக்கியங்களை அல்லாஹ் இந்த வருடத்திலே தேர்ச்சி பெற்ற அத்தனை மாணவ மாணவிகளுக்கும் தந்து அருள வேண்டும் என்று இந்த நேரத்தில் மனதார நாம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட தருணத்தில் மாணவ மாணவியருடைய கல்வி சார்ந்த பல்வேறு செயல் திட்டங்கள் தீர்மானிக்கப்படுகிற அல்லது ஆலோசிக்கப்படுகிற இந்த காலகட்டத்தில் இளைய தலைமுறையை குறித்து, இளைஞர்களை குறித்து, வளர்ந்து வரக்கூடிய தலைமுறைகளை குறித்த ஒரு பார்வையும் சிந்தனையும் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இளமை குறித்து இஸ்லாம் என்ன பேசுகிறது, இளமையினுடைய முக்கியத்துவம் என்ன, இஸ்லாமிய வரலாறு என்பது இளைஞர்கள் சார்ந்து எப்படி இருந்திருக்கிறது என்கிற அடிப்படையில் ஒரு சில செய்திகளை இந்த அற்புதமான ஜும்ஆவுடைய நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். சுருக்கமாக சொல்வதென்றால், ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றம், ஒரு சமூகத்தினுடைய எழுச்சி, ஒரு சமூகம் தலைகீழாக ஒரு மாற்றத்தை காண்பது என்பது எல்லா வரலாறுகளையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அது இளைஞர்களால் தான் சாத்தியப்பட்டிருக்கிறது.
உலக வரலாற்றில் எங்கெல்லாம் ஒரு சமூகம் எழுச்சி பெறுகிறதோ அந்த எழுச்சிக்கு பின்னால் இளைஞர் சக்தி தான் இருந்திருக்கிறது என்பதற்கு ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது. இஸ்லாமிய வரலாறும் அப்படிப்பட்டதுதான். உலகம் உருவான காலம் முதல் சத்தியமோ அசத்தியமோ அந்த எல்லா கொள்கைகளுக்கும் முதுகெலும்புகளாக இருந்தவர்கள் இளைஞர்கள். அந்த இளைஞர்களை வைத்துதான் அந்த சமூகம் மாற்றம் கண்டிருக்கிறது. அதனால்தான் இன்றளவும் கட்சிகளாக இருந்தாலும் சரி, அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இளைஞர் அணி என்று ஒரு பிரிவு இல்லாமல் இல்லை. சொல்ல போனால் அதனுடைய முதுகெலும்பாக அவர்கள் தான் இருப்பார்கள். அந்த இயக்கத்தினுடைய கட்சியினுடைய மிக அடித்தளமான தலைவரை காட்டிலும் இளைஞர் பிரிவுக்கு யார் தலைமை பொறுப்பு வகிக்கிறாரோ அவருக்கு சற்றே கூடுதலான மதிப்பும் மரியாதையும் இருப்பதை, பலமும் இருப்பதை நாம் காண முடிகிறது. ஆக இளைஞர் சக்தி என்பது ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய மகத்தான பலம் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இஸ்லாம் இளைஞர்களை குறித்து அதிகம் பேசுகிறது. இஸ்லாம் இளைஞர்கள் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பிரிவினர் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அது மட்டுமல்ல, அந்த இளமையை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்தினால் உள்ள பலன்கள் என்ன, கண்ணியங்கள் என்ன, சிறப்புகள் என்ன என்பதையெல்லாம் மற்ற எல்லா கொள்கைகளை விடவும் உலகத்திலே உயர்வாக வைத்து இளமை பருவத்தை பேசியது இஸ்லாம் என்று சொல்லலாம். அதனால்தான் துவக்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நபிமொழியை நாம் செவியுற்றோம். 7 நபர்கள் நாளை மறுமையில் நிழலில்லாத ஒரு நாளில், கடுமையான வெப்பமும் தலைக்கு மேலே சூரியன் கொண்டு வரப்பட்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில், நிழலில்லாத அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா 7 நபர்களுக்கு அர்ஷின் நிழலை தருகிறான். அந்த அர்ஷின் நிழலில் இடம்பெறக்கூடிய 7 நபர்களில் ஒரு நபராக அல்லாஹ் இளைஞர்களை வைத்திருக்கிறார். இளைஞர்களுக்கு அல்லாஹ் அந்த அர்ஷின் நிழலை கொடுக்கிறான். எப்படிப்பட்ட இளைஞர்கள்? இறை பாதையில், இறை வழியில், அல்லாஹ் காட்டி தந்த நேரான வழியில் தன் வாழ்வை செம்மைப்படுத்தியவர்கள், அதிலே தன் வாழ்வை அர்ப்பணித்த அந்த இளைஞர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த அர்ஷின் நிழலை தருகிறான் என்பது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுப செய்தியாக இருக்கிறது. ஆக இஸ்லாத்தை பொறுத்தளவில் இஸ்லாமிய வரலாறுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய காலத்திலிருந்து நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இளமை பருவத்திலே இருந்துதான் நபிமார்கள் ஒரு மிகப்பெரிய புரட்சியை இந்த சமூகத்திலே ஏற்படுத்தி இருக்கிறார்கள், மனித சமூகத்திலே உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதற்கு எண்ணற்ற நபிமார்களுடைய உதாரணங்களை நாம் காண முடியும். அதற்கு மிக பெரும் உதாரணமாக திகழ்ந்தவர்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இளமை பருவத்திலே தான் ஒரு மிகப்பெரிய தௌஹீதுடைய புரட்சியை இந்த உலகத்திலே ஏற்படுத்தி காட்டியவர்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மடமைத்தனத்திலே இருந்த, சிலை வணக்கத்திலே ஊறி திளைத்து போயிருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த சிலை வணக்கம் என்பது பொய்யானது, அந்த சிலை வணக்கம் என்பது அறியாமைக்குரியது, கற்களை வணங்குதல் என்பது மனித அறிவிற்கு, பகுத்தறிவிற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த மக்களுக்கு அந்த சிலை வணக்கத்தினுடைய அறியாமையை புரிய வைப்பதற்காக தன்னுடைய அறிவை மிக நுட்பமாக பயன்படுத்தியவர்கள், பிரச்சாரம் செய்தவர்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இதுவெல்லாம் இளமை பருவத்திலே நடக்கிறது. அவர்களுடைய மதிநுட்பம், அவர்களுடைய அறிவாற்றல், இறைவனை குறித்த அந்த பார்வை, தெய்வத்தை குறித்து, கடவுளை குறித்து, கடவுள் நம்பிக்கையை குறித்து மக்களுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டும் என்பதை குறித்து சிந்தனை செய்து செயல்பட்ட அந்த செயல்பாட்டை குர்ஆன் மிக அழகாக வர்ணித்து காட்டுகிறது. குர்ஆனுடைய வரலாறுகளில் மிக முக்கியமான வரலாறுகளில் இதுவும் ஒன்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நிறைய இடங்களிலே பேசக்கூடிய இறைவன் அவர்களுடைய நிகழ்வுகளிலே ஒன்றாக நாம் எல்லாம் செவியுற்றிருக்கிறோம். சிலைகளை எல்லாம் உடைத்து விட்டு அதிலே பெரிய சிலைகளுடைய கழுத்திலே கோடாலியை தொங்க விட்டு அந்த மக்கள் வந்து கேள்வி எழுப்பும் பொழுது, இந்த சிலைகளை எல்லாம் யார் உடைத்தது? அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இந்த பெரிய சிலை தான் உடைத்தது. அது எப்படி கல்? அது கல்லாக இருக்கும் பொழுது அதை எப்படி உடைப்பதற்கு சக்தி பெற்றது என்று அந்த மக்களாகவே கேள்வி எழுப்பக்கூடிய தருணத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதைத்தான் நான் உங்களுக்கு புரிய வைப்பதற்கு முயற்சிக்கிறேன்.
இதுதான் இந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்கிறேன். கற்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதை புரிந்திருக்கிற நீங்கள், ஆனால் அந்த கற்களையே தெய்வங்களாக வைத்து ஆராதனை செய்யக்கூடிய நிலை இருக்கிறதே, அதனை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் உங்களுக்கு நான் பிரச்சாரமாக எடுத்துக் கூறுகிறேன். எனவே இந்த கற்களுக்கு அப்பாற்பட்ட மிகப்பெரிய சக்தியாளன், உலகத்தினுடைய எல்லா செயலாக்கங்களையும் இந்த உலகத்தினர் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற சர்வ வல்லமை படைத்த ரப்புல் ஆலமீன் தான் இறைவன். அவன்தான் அல்லாஹ் என்கிற அந்த பிரச்சாரத்தை புரிய வைப்பதற்காக அந்த சிலை வணக்கத்தினுடைய அறியாமையை அந்த மக்களுக்கு மத்தியிலே மதிநுட்பத்தோடு எடுத்து வைத்த அந்த காலகட்டம் என்பது இளமை காலம். அந்த இளமை காலத்திலேதான் இவ்வளவு மதிநுட்பத்தோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள். எனவே நபிமார்கள் தங்களுடைய இளமை பருவத்தை ஏகத்துவத்தினுடைய புரட்சிக்காக வேண்டி பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல நபிமார்கள் தங்களுடைய இளமை காலத்தை பக்குவத்தோடு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். தங்களுடைய வாழ்வை எந்த விதத்திலையும் வீணடிக்காமல், ஆசாபாசங்களுக்கு வித்திடாமல், அற்ப சுகங்களுக்கு வித்திடாமல், ஒரு கட்டுப்பாடான மனோநிலையோடு ஒரு மிகப்பெரிய தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து பக்குவத்தோடு ஒழுக்க பண்பாட்டை கடைபிடித்திருக்கிறார்கள் என்பதற்கும் நபிமார்கள் உதாரணம். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வு என்பது சமகாலத்தினுடைய இளைஞர்களுக்கு மிகவும் பயனுள்ளது. அற்ப சுகங்களுக்காக தங்களுடைய எல்லா செயல்பாடுகளையும் வீணடிக்கக்கூடிய சமகாலத்தினுடைய இளைய தலைமுறை, சமகாலத்தினுடைய முஸ்லிம் சமூகத்தினுடைய ஆண் வர்க்கம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கடும் நெருக்கடியான சூழலிலேயும் தங்களுடைய அந்த பத்தினித்தனத்தை இழந்து விடாமல், அதை அற்ப விஷயத்திற்காக அதனை அடகு வைத்து விடாமல், தன் இளமையை பாதுகாத்துக் கொண்டு எந்த நிலையிலையும் நான் தவறிலே சென்று விடக் கூடாது, அது படைத்த இறைவனுக்கும் சரி என்னுடைய சுய வாழ்விற்கும் சரி ஒரு மிகப்பெரிய இழப்பை தேடிக்கிறோம் என்கிற அடிப்படையில் தன்னுடைய அந்த ஒழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக அழகும் எல்லா விதமான வாய்ப்புகளும் வாய்த்த பொழுதும் கூட அந்த பெண்ணுடைய தீங்கிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு ஓடோடி சென்று அந்த தவறிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக சட்டை கிழிந்த நிலையில் ஒரு மிகப்பெரிய கேவலங்களை சந்தித்த நிலையில் ஒரு நபி என்கிற அந்தஸ்தை பெற்ற நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறெல்லாம் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு பின்னால் அவர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய ஒழுக்கம், அவர்களுடைய இளமை காலத்தில் எவ்வளவு உறுதித்தன்மையோடு இருந்தது என்பதற்கான ஒரு முன்னுதாரணமாக சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். எனவே நபிமார்கள் தங்கள் இளமை காலங்களை மிகச் சிறப்பாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற பல வரலாறுகள் இளைஞர்களை சார்ந்தது. குகைவாசிகள், வெள்ளிக்கிழமையானால் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுகிறோம் அல்லவா, குகைவாசிகளுடைய சம்பவம். அந்த குகைவாசிகள் இளைஞர்கள் என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள், ஆமனூ பிரப்பிஹிம், தன் ரப்பை ஈமான் கொண்டவர்கள், வஸித்னாஹும் ஹுதன், நேர்வழியிலே மிக அதிகமாக நேர்வழியை நோக்கி சென்றவர்கள். அப்படிப்பட்ட இளைஞர்கள் என்ற குர்ஆன் வர்ணித்து காட்டுகிறது. இதுவெல்லாம் அவர்கள் இளமை பருவத்திலே எப்படி செயல்பட்டார்கள் என்பதற்கான முன்னுதாரணங்களாக குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறுகளாக இருக்கிறது. இன்றைக்கு எதிரையும் சாதிப்பதற்கு அஞ்சி, இன்றைக்கு நாம் +2 ரிசல்ட் வருவதற்கு முன்னால் ஒரு மாணவனோ அல்லது மாணவியோ வருவதற்கு முன்னால் வந்து விட்டால், ஒருவேளை நான் ஃபெயில் ஆயிட்டா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அந்த ரிசல்ட்டை பாக்குறதுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வை பார்க்கிறோம். ஆனா அந்த பிள்ளையுடைய ரிசல்ட் பாஸ் வருது, அந்த பிள்ளை இல்லை, அந்த மாணவனோ மாணவியோ இல்லை. இங்க எதனால் இப்படிப்பட்ட முடிவுகளை நோக்கி அவர்கள் செல்கிறார்கள்? எத்தனையோ தற்கொலை சம்பவங்களை பார்க்கிறோம். எதையும் எதிர்கொள்ள அஞ்சக்கூடிய ஒரு மனோநிலை இன்றைக்கு இருக்கிறது. எல்லா நவீனங்களும், எல்லா விதமான ஆற்றல்களும், அறிவு ரீதியான தேடல்களும் வளர்ந்து வந்திருக்கிற ஒரு காலகட்டத்தில் டெக்னாலஜி சார்ந்த ஒரு பார்வை இன்றைக்கு இருக்கிற இளைய சமூகத்திற்கு அல்ல, பிஞ்சு குழந்தைகளுக்கு. இன்னைக்கு நம்ம டவுட்ஸ் கேட்கறதா இருந்தா 90 கிட்ஸ் யார்கிட்ட தான் கேட்கிறோம். மொபைல் சார்ந்த டவுட்ஸ் யார்கிட்ட கேட்கிறோம்? 7 வயசு 8 வயசு 10 வயசு குழந்தைகள்கிட்ட எப்ப இது வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டா, அது அப்படி போனீங்கன்னா அதுல இருந்து இப்படி போனோம்னா இப்படின்னு சொல்லுது. அப்ப எல்லா டெக்னாலஜியினுடைய அறிவும் இருக்கிறது. ஆனால் அறிவாற்றல் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இருந்த நெஞ்சுரம் இருக்கிறதா?
அந்த ஒரு தைரியம் இருக்கிறதா? எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் இருக்கிறதா? எதையும் நேர்த்தியாக செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை இன்றைக்கு இருக்கிற தலைமைக்கு உருவாகி இருக்கிறதா என்றால் வெளிப்படையில் அவர்கள் அறிவாற்றல் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். நெஞ்சுரம் இல்லை. நெஞ்சுரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான உதாரணமாக குகைவாசிகள் இருந்தார்கள், அந்த இளைஞர்கள் இருந்தார்கள். அசத்தியம் அசத்தியம்தான் என்று நெஞ்சுரத்தோடு அந்த மன்னருக்கு மத்தியிலே, அந்த அழிச்சாட்டியம் செய்யக்கூடிய மன்னனுக்கு மத்தியிலே உரைத்து விட்டு அதன் வெளிப்பாடாக அந்த இடத்திலிருந்து வெளியேறி சென்றவர்கள் இறைவனுடைய மிகப்பெரிய பொருத்தத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறி போனார்கள். எனவே இளமை பருவம் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இளமை பருவத்திலே பலரும் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பது நபிமார்களுடைய வரலாறுகளில் இருந்து தொடங்கி குர்ஆன் பல வரலாறுகளை எடுத்துக் கூறக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் விட மேலாக நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நாம் மெச்சுகிறோம். நபியினுடைய உம்மத் என்று பேசுகிறோம். நபியினுடைய வாழ்வியலை எந்த அளவு தூரம் நாம் எடுத்து நடக்கிறோம் என்பதுதான் இங்கே கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இளமை காலத்தில், இஸ்லாம் துவக்க காலத்தில் இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய சோதனைகளை, வேதனைகளை, ஒரு மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்தித்த போதும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சுரம் அந்த துவக்க காலகட்டத்திலே எந்த பலவீனமும் ஏற்படவில்லை. அந்த நெஞ்சுரத்திலே எந்த விதமான ஒரு பலவீனத்தையும் இஸ்லாமிய வரலாறு கண்டதில்லை. பெருமானார் உறுதியோடு நின்றார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை வர்ணிக்கும் பொழுது ஒரு ஆண்டு கவலை ஆண்டு. பெருமானாருடைய வாழ்வை சொல்லும் பொழுது ஆமுல் ஹுஸ்ன், ஒரு வருடம். பெருமானாருடைய அந்த ஒரு வருடம் என்பது கவலை ஆண்டது. முழுக்க கவலையை அனுபவித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்தார்கள், கடும் வேதனைகளை சந்தித்தார்கள். தன்னுடைய துணைவியாரான கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்தார்கள். அபூ தாலிப் அவர்கள் மரணித்தார்கள். தாய்களுடைய சம்பவம் நிகழ்கிறது. எல்லாம் திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலையும் துக்கமும் ஒரு மிகப்பெரிய மனோ நெருக்கடியையும் சந்தித்த ஒரு தருணங்கள். ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், வரலாற்றை வாசித்து பாருங்கள். அந்த வரலாறு, அந்த வருடத்திற்கு பின்னால் தான் பெருமானாருடைய அடுத்தடுத்த வருடங்கள் அத்தனையும் எழுச்சி மிகுந்ததாக இருந்தது. அதற்கு பின்னால் தான் ஹிஜ்ரத் நடைபெற்றது. அதற்கு பின்னால் தான் மதீனத்து வாழ்க்கை துவங்கியது. மதீனத்து வாழ்க்கையினுடைய அத்தனை நிகழ்வுகளும் எழுச்சி நிறைந்ததாக அமைந்தது. ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக அமைந்தது. இன்னும் சொல்வதானால் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் உருவானது என்றால் இந்த கவலைகளை எல்லாம் கடந்து வந்த அந்த காலகட்டங்களில் தான் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய நெஞ்சுரத்தோடு செயல்பட்டு இருப்பார்கள் என்பதுதான் இங்கே உள்ள செய்தியாக இருக்கிறது. இங்க நம்முடைய நிலைமை என்ன? சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இடிந்து விழக்கூடிய அளவிற்கு நொடிந்து அமரக்கூடிய ஒரு மனோநிலை கொண்ட ஒரு சமூகமாகத்தான் முஸ்லிம் சமூகம் இருக்கிறது. இன்னைக்கு நான் மாணவர்களை பற்றி பேசக்கூடிய இந்த தருணத்தில் ஆக மிக மோசமான மனநிலை கொண்டவர்கள் பெற்றோர்கள். ஏன் தெரியுமா? தன் பிள்ளைகளை மாற்றி அமைப்பதற்கான நம்பிக்கையை இழந்து நிற்கிற பெற்றோர்கள் அதிகம். யாராவது என் பிள்ளைகளை வெளிப்படுத்தி விட மாட்டார்களா என்று ஏங்கி தவிக்கிற பெற்றோர்கள் தான் இன்னைக்கு ஏராளம். அப்படிப்பட்ட தந்தைமார்கள் தான் ஏராளம். தன் பிள்ளைகளிடத்தில் பேசுவதற்கு கூட தயங்கி நிற்கிற தந்தைமார்கள் தான் ஏராளம். அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. டைரக்டா தான் பெற்றெடுத்த மகனோடு பேசுவதற்கான சூழல்கள் கிடையாது. பேசினால் கேட்பானோ கேட்க மாட்டானோ, மரியாதை குறைவாக தன்னை நடத்தி விடுவானோ என்கிற அச்சம் இன்றைக்கு நிறைய அத்தாமார்களுக்கு இருக்கிறது, தந்தைமார்களுக்கு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தை தாண்டி அப்படியே அமைதியாக இருந்து விடுகிறார்கள். இதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய நெஞ்சுரம் முதலில் பெற்றோர்களுக்கு வேண்டும். என் பிள்ளைகளை நேர்வழியில் என்னால் நடத்த முடியும் என்கிற அந்த நெஞ்சுரமும், அதே நெஞ்சுரத்தோடு நாம் பிள்ளைகளை வார்த்தெடுக்கும் போது நம்முடைய பிள்ளைகளும் நல்ல நெஞ்சுரம் கொண்ட பிள்ளைகளாக உருவாகுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது. எனவே நபிமார்களுடைய வரலாறுகளை அவர்கள் இளமை காலங்களில் எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை எல்லாம் நாம் உணர்ந்து அதே போன்று நம்முடைய பிள்ளைகளை வார்த்தெடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதில் மிகப்பெரிய முன்மாதிரியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றவர்கள் தான் நம்முடைய உத்தம நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிமார்களுடைய காலம் மட்டுமில்ல, சஹாபாக்களுடைய காலம். சஹாபாக்களுடைய காலத்திலேயும் ஒரு மிகப்பெரிய எழுச்சி மிகுந்த உறுதிமிக்க வரலாறுகளை நம்மால் காண முடியும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு கடினமான கஷ்டம்.
சுடு மனநிலை கிடைச்சி தௌஹீதுடைய அந்த ஏகத்துவ கொள்கையை விட்டொழிக்க வேண்டும் என்று மிகப்பெரிய வேதனைக்கு ஆட்படுத்திய பொழுதும் கூட அவர்களுடைய நெஞ்சிலும் எப்படி இருந்தது? அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் என்கிற வார்த்தையை தவிர பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாவுகளில் இருந்து வேறு ஒன்றும் வெளியாகவில்லை என்றால், இங்கே நாம் இதை சாதாரண ஒரு வரலாறாக கருதி விட்டு செல்வோம். உண்மையில் யோசித்து பார்த்தால் அவர்களுடைய உறுதி எப்படி இருந்திருக்கிறது பாருங்கள். சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்ட அந்த காலகட்டத்தில் எவ்வளவு நெஞ்சுரத்தோடு அந்த உறுதியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நாம் இங்கே சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய விரோதிகள் தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இல்லாமல் ஆக்கி விடுவார்கள் என்கிற நிலைதான் அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குடும்பத்தாருக்கு. யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்கு முன்னால், அவர்கள் ஷஹீதாக்கப்படுவதற்கு முன்னால் அவர்கள் முன்வைத்தது, நீங்கள் ஷஹீதாகிவிட்டால் உங்களுடைய மனைவி விதவையாக விடுவாள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அனாதைகளாக்கப்படும் என்கிற அச்சத்தை விதைத்து அவர்கள் எப்படியாவது தங்கள் வழிக்கு வந்து விடுவார்கள் என்று எதிரிகள் நினைத்த பொழுதும் கூட யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானிய உரம் அந்த இளமை காலத்திலே மிக பளிச்சென்று அது வெளிப்பட்டது. நான் எந்த சூழ்நிலையிலையும் என்னுடைய ஈமானை இழப்பதற்கு தயாரில்லை என்கிற உணர்வை வெளிப்படுத்தி ஷஹாதத்தை அடைந்தவர்கள் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற நபித்தோழர்கள். தாய் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். தாய் சொல்கிறால் ஈமானை விடவில்லை என்றால் நான் எந்த உணவும் சாப்பிடாமல் என்னை நானே மாய்த்துக் கொள்வேன். இந்த தாயார் சஅத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார். அவர் குஃப்ரிலே இருக்கிறார். நீ ஈமானை விடவில்லை என்றால் உன்னுடைய தாய் இதே இடத்திலே உண்ணாமல் பருகாமல் எதையும் செய்யாமல் இப்படியே நான் மாய்ந்து போவேன் என்று சொல்கிறார். தாய்க்கு வழிபட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. தாய் இஸ்லாத்தை சத்திய மார்க்கத்தை விட்டுவிட வேண்டும் என்பதை தவிர எல்லா விஷயத்திலேயும் தாய்க்கு சரியான முன்னுரிமையை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கான கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. சஅத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் இருப்பது சத்திய கொள்கை. எவ்வளவு உறுதி பாருங்கள். எது விஷயத்தில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள், எது விஷயத்திலே பெற்றோரோடு அவர்கள் எந்த முறையில் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முன்மாதிரி. அந்த இளமை பருவத்திலே தாயிடத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், தாயே உங்களை நான் கண்ணியப்படுத்துகிறேன், உங்களுக்கு நான் மதிப்பளிக்கிறேன், எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஆனால் இந்த சத்திய கொள்கையை விடுவதற்கு நான் தயாராக இல்லை, அதை விட்டும் நீங்கள் விலகி வர வேண்டும் என்று சொல்கிற அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இல்லை, நீங்கள் அதைத்தான் சொன்னீர்கள் என்றால் தாயை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு 100 முறை உயிர் கொடுத்து அந்த 100 முறையும் உங்களுடைய உயிரை நீங்கள் இவ்வாறுதான் மாய்த்துக் கொள்வீர்கள் என்றாலும் கூட என்னுடைய சத்திய மார்க்கத்திலிருந்து நான் வெளியேறி வரப்போவது கிடையாது என்று சொல்லி தன் உறுதியான அந்த கொள்கை வெளிப்பாட்டை தன் தாயாக இருந்தாலும் வெளிப்படுத்திய அந்த ஈமானிய உறுதியை பெற்றவர்கள் தான் சஹாபாக்களிலே இளமை பருவத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள். அவர்களுடைய இளமை பருவம் என்பது இப்படி இருந்தது என்பதை வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதுபோல பின்னால் உள்ள எழுச்சிகளுடைய முன்மாதிரிகள் நிறைய வரலாறுகள் அதில் நிரம்பி இருக்கிறது. இஸ்லாம் எழுச்சி பெற்ற சஹாபாக்களுடைய காலத்திற்கு பின்னால் எழுச்சி பெற்ற ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இளைஞர்கள் தான் இருக்கிறார்கள். 900 வருடங்கள் ஸ்பெயினை ஆண்ட முஸ்லிம்களுடைய அந்த வரலாற்றிற்கு அடித்தளமிட்டவர்கள் தாரிக்கின் சியார் என்று சொல்லக்கூடிய 17 வயதே நிரம்பிய ஒரு இளைஞர் தான் என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. இந்திய மண்ணில் இஸ்லாம் உருவாகுவதற்கு காரணமாக அடிப்படையாக இருந்த முதல் காரணியாக இருந்தவர் முஹம்மது பின் காசிம் என்று சொல்லக்கூடிய ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 18 வயதே நிரம்பிய ஒரு இளைஞர் தான் என்று இந்திய வரலாறு பதிவு செய்திருக்கிறது. குதைபத் இப்னு முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய 20 வயது இளைஞர் தான் மத்திய ஆசியாவில் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு வெற்றித்தவர் பாடுபட்டவர் என்று வரலாறு சுட்டி காட்டுகிறது. மூசா இப்னு நபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய நபர் தான் வட ஆப்பிரிக்காவிலேயே இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், சிலுவை போரினுடைய நாயகனாக சித்தரிக்கப்பட்ட மரியாதைக்குரிய சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சிலுவை போரினுடைய நாயகனாக திகழ்ந்திருக்கிறார்கள். சிலுவை போரினுடைய வெற்றிக்கு பின்னால், மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய மீட்டெடுப்புக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரன் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். எல்லாம் இளைஞர்கள்.
எனவே இஸ்லாமிய வரலாறு எழுச்சி பெற்றதற்கு பின்னால் இளைஞர்கள் தான் காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட அற்புதமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களான முஸ்லிம் சமூகத்தினுடைய சமகால முஸ்லிம் சமூகத்தினுடைய இளைஞர்களுடைய நிலையை பற்றி இன்றைக்கு பேசாத நபர்களே கிடையாது. இன்றைக்கு இளைஞர்களுடைய முகாம்கள் என்று நிறைய நடத்தப்படுகிறது. இளைஞர்களை பண்படுத்துவதற்கான பல்வேறு முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போதும் கூட நம்முடைய பள்ளியில அந்த சம்மருடைய வகுப்பை நாம் 2 பிரிவாக பிரித்து 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தனியாக நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்ததும் கூட அந்த பருவத்திலே அந்த குழந்தைகளுக்கென்று அந்த மாணவ மாணவிகளுக்கென்று சில விஷயங்களை கற்றுக் கொடுத்து ஆக வேண்டும் என்கிற நிர்பந்த நிலை நமக்கு இருக்கிற காரணத்தினால் தான் அந்த முயற்சிகளை முன்னெடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இருப்பினும் கூட எத்தனையோ நபர்கள் வெளியிலே இந்த கல்வி சார்ந்த எந்த பார்வையும் இல்லாமல் இன்னைக்கு நிறைய வகுப்புகள் நடத்தப்பட்டது. இன்னைக்கு வாசிப்பு சார்ந்த ஒரு வகுப்பு நடத்தப்பட்டது. அந்த குழந்தைகளுக்கு ஹயா வெட்கம் என்றால் என்ன என்கிற அந்த வகுப்பு நடத்தப்பட்டது. இந்த வகுப்பெல்லாம் இன்னைக்கு நம்முடைய பள்ளியிலே அமர்ந்து நம்ம மஹல்லாவில நீங்க அந்த வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை எடுத்தீங்கன்னா 100கணக்கான பேர் இருப்பாங்க. ஆனா இப்போ அதுக்காக அல்லாஹ் தேர்வு செஞ்சிருக்கிற நபர் ஒரு 10-30 பிள்ளைங்க அந்த பேஜ்ல ஒரு 30-35 பிள்ளைங்க. நீங்க கேட்டு பாருங்க அந்த பிள்ளைங்கிட்ட அந்த வகுப்புகள் எவ்வளவு பிரயோஜனமானதாக இருந்தது. இப்படி எல்லாம் அவர்களை செம்மைப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கிறோம். இவர்கள் செம்மைப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய முன்மாதிரிகளாக நிச்சயமாக உருவெடுப்பார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இவர்களை உருவாக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் சமூகத்தினுடைய பொறுப்பாளர்களாகிய நமக்கும் பெற்றோர்களாகிய நமக்கும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே படித்து வருகிறார்கள், சில வகுப்புகளை கடந்து வருகிறார்கள், அதுல பாஸ் ஆயிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ் எப்படியோ பாஸ் ஆயிட்டா இல்ல அப்படிங்கிறது அல்ல. உயர்கல்வியை நோக்கி இந்த காலேஜில் நமக்கு சீட்டு கிடைச்சா பரவாயில்லை, இந்த டிகிரியை நோக்கி என்னுடைய பிள்ளை மறுக்காமல் அதற்கு உடன்பட்டு விட்டால் பரவாயில்லை என்று நினைப்பதல்ல. மாறாக ஒரு செம்மைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்வு அவர்களிடத்தில் இருக்கிறதா, பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்வு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறதா என்கிற அடிப்படையிலான ஒரு கல்வியை நோக்கி நகர்த்தி கொண்டு போக வேண்டிய அவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது, என்ன மனோநிலையில் இருக்கிறார்கள், எதிர்காலத்தை குறித்த சரியான பார்வை அவர்களுக்கு இருக்கிறதா, என்ன நம்பிக்கையோடு இருக்கிறார்கள், தன்னை பற்றி அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா அல்லது அவநம்பிக்கையாகத்தான் அவர்கள் தன் வாழ்வை எதிர்கொண்டிருக்கிறார்களா, இதையெல்லாம் பரிசோதித்து அவர்களை பக்குவப்படுத்த வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கிறது. கடந்த கால வரலாறுகள் அதற்கு முன்னுதாரணங்களாக இருக்கிறது. முஸ்லிம்களை பொறுத்தளவிலே வழிகாட்டுவதற்கோ ஒரு சமூகத்தை வழிநடத்துவதற்கோ எங்கே இருந்தும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அற்புதமான வழிகாட்டுதல் இஸ்லாத்திலே இருக்கிறது, கடந்த காலத்திலே இருக்கிறது. கடந்த கால வரலாற்றினுடைய அத்தனை நபர்களும் எல்லா காலத்தினுடைய மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள். அப்படி சமகாலத்தினுடைய இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக கடந்த காலத்தினுடைய இளைஞர்கள் நபிமார்களில் இருந்து துவங்கி எழுச்சி மிக்க வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களான பல தலைவர்கள் அதற்கு முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள். அப்ப அந்த முன்மாதிரி எல்லாம் எடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இப்போ இருக்கிற இளைஞர்கள் அந்த வரலாறுகளை எல்லாம் எடுத்துட்டு அதை முன்மாதிரியாக கொண்டு எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களாக முஸ்லிம் சமூகத்தினுடைய இளைஞர்களும் மாணவ மாணவியர்களும் உருவாக வேண்டும் என்பது இந்த நேரத்தில் மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இப்ப கடந்த கால இளைஞர்களுடைய வரலாற்றிலிருந்து ஒரு 3 விதமான அவர்கள் பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்ததற்கு 3 காரணிகளை நம்ம எடுக்கலாம். 3 மிக முக்கியமான காரணிகள். ஒன்று, அவர்களுடைய மனோபலம். நான் ஏற்கனவே சொன்னது போல எதையும் எதிர்கொள்வதற்கான மனோபலம் என்பது மிக முக்கியமானது. மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் நொடிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு மனசுதான் காரணம். அப்ப மனதை ஒரு பலத்தோடு வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் கடந்த கால சாதனை இளைஞர்களிடத்தில் இருந்தது என்பதுதான் கடந்த கால வரலாறுகள் சொல்லக்கூடிய செய்தி. அப்ப மனோபலம் என்பது மிக மிக முக்கியமானது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கடுமையான நெருக்கடிகளை சந்தித்த போதும் அந்த மக்களை பார்த்து அவர்கள் சொன்னது, இன்னி ஆமிலுன் ஃபஸௌஃப தஅமலூன் யஅமலு அலா மக்கானத்திக்கும். நீங்க உங்க நிலையில இருந்து நீங்க என்ன செய்வீங்களோ அதை செய்யுங்க. இன்னி ஆமிலுன், நான் என்ன செய்ய, எனக்கு என்ன கட்டளை எடுக்கப்பட்டிருக்கிறதோ அல்லது எனக்கு என்ன செயல் திட்டமோ அதை நான் செய்கிறேன். ரெண்டு பேரும் பார்ப்போம் அடுத்து எதிர்காலத்துல என்ன நடக்குதுன்னு. எவ்வளவு அற்புதமான ஒரு நம்பிக்கையான வார்த்தை பாருங்கள். இது யாரு சொன்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறைஷி மக்களை பார்த்து சொன்னது. நீங்க வேணாலும் நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, நாங்க பண்றதும் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு எதிர்காலத்துல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லி. அப்ப இது போல நாம் எதை நோக்கி நிற்கிறோம் என்கிற நம்பிக்கை, ஒரு தெளிவு, ஒரு மனோபலம்
சமகாலத்துடைய இளைஞர்களுக்கு தேவை. அதற்கான ஒரு பாடமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. மனோபலம் என்பது மிக மிக முக்கியமானது. இது சஹாபாக்களிடத்திலேயும் வெளிப்பட்டது. சஹாபாக்களுடைய மனோபலம் எப்படி இருந்தது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக ஹிஜ்ரத்துடைய வாழ்க்கை இருந்தது. ஹிஜ்ரத்துடைய அந்த சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பெரும் பக்கபலத்தோடு இருந்தவர்கள் சஹாபாக்கள், நபித்தோழர்கள். முழுமையான மனோபலத்தை வெளிப்படுத்தினார்கள். சஹாபாக்களுடைய மனோபலம் என்பது சில நேரங்களில் அபரிதமானதாக இருந்தது. ஒவ்வொரு சஹாபாக்களுடைய ஒவ்வொரு நேரத்தினுடைய மனோபலம் தான் ஒரு மிகப்பெரிய குழப்பங்களிலிருந்து அந்த மக்களை மீட்டெடுத்தது. அதற்கான மிகப்பெரிய முன்னுதாரணம் ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான சமயத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட எல்லோருமே ஒரு குழப்பத்திலே இருக்கிற சமயத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்ல மனோபலத்தோடு இருந்தார்கள், ஒரு தெளிவான மனோநிலையோடு இருந்தார்கள். அவர்கள் எல்லோரையும் அமர வைத்து செய்த உபதேசம் தான் ஒரு மிகப்பெரிய தடுமாற்றத்தில் இருந்து அவர்களை பாதுகாத்தது என்பது இஸ்லாமிய வரலாறு சஹாபாக்களுக்கு மத்தியில். ஆக ஒவ்வொரு சஹாபாக்களுடைய மனோபலமும் உறுதிமிக்கதாக இருந்தது என்பது அவர்கள் நிறைய சாதனைகளை செய்வதற்கான காரணியாக இருந்திருக்கிறது. எனவே மனோபலம் மிக முக்கியமானது. நம்முடைய எதிர்கால தலைமுறையுடைய மனோபலத்தை உறுதிப்படுத்த வேண்டும். உன்னால் எதுவும் முடியும். அதிலும் குறிப்பாக ஈமானிய உணர்வோடு இருக்கக்கூடிய, ஈமானை சுமந்து கொண்டிருக்கிற நமக்கு எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்கிற உணர்வை நம்முடைய பிள்ளைகளுக்கு உருவாக்க வேண்டும். அதனால பயந்துட்டு இருக்காத, எதையும் சாதிக்க முடியும், அல்லாஹ் நமக்கு இருக்கிறான் என்கிற நம்பிக்கையை அவர்களுடைய ஆழ்மனங்களிலே விதைக்க வேண்டும். மனோபலம் என்பது சாதனைக்கான மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது. இரண்டாவது, அறிவு ரீதியான பலம், அறிவு ரீதியான தேடல். இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்டா கூட ஒரு பதில் வர்றதில்லை அறிவு ரீதியாக. இன்னைக்கு அதை தாண்டி தேவையில்லாத அவர்களுடைய சிந்தனையை வழிநடத்தக்கூடிய விஷயத்திலான எல்லா விதமான நாலேஜும் அவர்களிடத்திலே இருக்கிறது. ஆனால் அறிவு ரீதியான அந்த தேட்டம் என்பது மிக குறைவாக இருக்கிற ஒரு சமூகம் தான் இன்றைக்கு இளைய தலைமுறையிலே இருப்பது. அறிவு ரீதியான பலம் என்பது மிக மிக முக்கியமானது. அந்த அறிவிலேயும் இரண்டு வகையாக இருக்கிறது. குர்ஆன் சுட்டி காட்டுவது இல்ம் என்ற வார்த்தையும் இருக்கிறது, ஹிக்மா என்கிற வார்த்தையும் இருக்கிறது. குர்ஆனில் மிக விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு வார்த்தைகள். இல்ம் என்றால் கல்வி என்று நாம் பொருள் கொள்ளலாம். இல்ம் என்பது எஜுகேஷன், ஹிக்மா என்றால் நாலேஜ். ஆங்கில வார்த்தையில வேறுபடுத்தி சொல்வதென்றால் எஜுகேஷன், நாலேஜ். இல்ம் என்றால் எஜுகேஷன், ஹிக்மத் என்றால் நாலேஜ். இன்றைக்கு எஜுகேஷன் இருக்கிறது, வைத்துக் கொள்ளலாம், அதுவும் பூரணமா இல்லை. எஜுகேஷன் இருக்கிறது, ஆனால் என்ன இல்லை? நாலேஜ் இல்லை. இஸ்லாம் இல்மை வலியுறுத்துவதோடு சேர்த்து ஹிக்மத்தையும் வலியுறுத்துகிறது. ஞானமிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும். எதனை எப்படி பார்க்க வேண்டும் என்கிற நல்ல அறிவு சமகாலத்துடைய இளைய சமூகத்திற்கு இருக்க வேண்டும். வளர்ந்து வரக்கூடிய தலைமுறைக்கு இருக்க வேண்டும். படித்ததை அப்படியே மனனம் செய்தேன், மனனம் செய்ததை எழுதினேன், எழுதியதால் தேர்ச்சி பெற்றேன் என்கிற நிலையை கடந்து ஒவ்வொரு கல்வியின் வழியாக என்னென்ன எதிர்காலம் இருக்கிறது, இந்த கல்வி என்னை எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், எதற்காக கற்கிறேன், என் இலக்கு என்ன, என் எதிர்காலம் என்ன, எதை நோக்கி நான் பயணிக்க வேண்டும், எல்லா தெளிவுகளும் எங்கே எப்படி என் வாழ்வை செதுக்கிக் கொள்ள வேண்டும், அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உணர்வை யார் பெறுகிறார்களோ அவர்கள் தான் ஹிக்மத். ஏன் இன்னைக்கு அறிவுள்ளவர்கள் அறிவற்றவர்களுக்கு கீழே இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் அறிவு மட்டும் இருந்தது. ஆனால் அறிவே இல்லாத நபர்கள் இயக்கிக் கொண்டிருக்கிற ஒரு சூழல்களை எல்லாம் இன்னைக்கு பார்க்கிறோம். எல்லா அறிவும் ஞானம் படித்தவர்களும் டிகிரி படித்தவர்களும் மேலே வருவது கிடையாது. என்ன காரணம்? ஹிக்மத்தோடு அவர்களுக்கு நடந்து கொள்வதற்கான ஆற்றல் அவர்களுக்கு இருப்பதில்லை. எனவே ஹிக்மாவை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது, குர்ஆன் வலியுறுத்துகிறது. இல்மும் வேண்டும், ஹிக்மாவும் வேண்டும் என்று சொல்கிறது. எனவே அறிவு பலம் என்பது மிக முக்கியமானது. அந்த அறிவு பலத்திலே ஆக திறன் படைத்தவர்களாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னிடம் இருந்த 100 அடிமைகளிடம் அவரவர் மொழிகளிலே உரையாடுவார்கள். 100 அடிமைகள், அந்த 100 அடிமைகளும் என்னென்ன பாஷை வைத்திருக்கிறார்களோ அந்த பாஷையில இவர்கள் பேசுவார்கள் என்பது நபித்தோழர்களுடைய வரலாறு. நமக்கெல்லாம் தெரியும். 15 வயதில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுரியானி பாஷையை கற்றுக்கொண்டார்கள். யூதர்களுடைய பாஷையை வெறும் 17 நாட்களில், 15 வயதில் 17 நாட்களில் ஒரு பாஷையை கற்றுக்கொண்டார்கள். நீங்க நம்ம பிள்ளைங்களுக்கு நான் அடிக்கடி சொல்றது, அந்த தாய்மொழி தமிழ் இல்லையா, தமிழில் பேர் எழுதுவதற்கு கூட தெரியாது. ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுங்கன்னா தமிழான்னு கேட்டுட்டு தமிழ் என்றால் விட்டு விடுங்கள், ஆங்கிலத்தில் என்றால் எழுதி கொடுக்கிறேன் என்கிற நிலை தாய்மொழி விஷயத்தில்.
இன்றைக்கு மொழி அறிவு மிக குறைவு, இன்றைக்கு இருக்கிற நாலேஜ் அப்படி இருக்கிறது. எனவே அறிவுத்திறனில் மேம்பட்ட ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டும். அறிவுத்திறன் என்பது இரண்டாவது. மூன்றாவது உடல் ரீதியான பலம். இன்னைக்கு பிள்ளைகள்ட்ட எந்த ஆரோக்கியமும் கிடையாது. அந்த ஆரோக்கியத்தை சீரழிக்கக்கூடிய நிலையை நோக்கித்தான் இன்றைக்கு இளைய தலைமுறை இருக்கிறது. குர்ஆன் சொல்கிறது, உங்களுடைய பலத்தை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளுங்கள், பலத்தை தயார் செய்து கொள்ளுங்கள். அம்பெறிதலை கற்றுக் கொடுங்கள் என்றார்கள் பெருமானார். நீச்சலை கற்றுக் கொடுங்கள் என்றார்கள் பெருமானார். மல்யுத்தத்தை கற்றுக் கொடுங்கள் என்றார்கள் பெருமானார். ஆரோக்கியத்திலே, தன்னுடைய அந்த உடல் ரீதியான பலத்திலே நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒருவனால் மட்டுமே நன்றாக சிந்திக்க முடியும். நல்ல அறிவை நோக்கி அவர்களால் பயணிக்க முடியும். உடல் ஆரோக்கியமற்றவர்கள் சிந்திப்பதும் குறைவாகத்தான் இருக்கும், தவறாகத்தான் இருக்கும். அவர்கள் அற்பத்தை நோக்கித்தான் செல்வார்கள். நம்ம பிள்ளைகள்லாம் நல்லதை நோக்கி வர வேண்டும் என்றால் உடல் ரீதியான பலத்தை அவர்களுக்கு கொடுக்கணும். அவங்களுடைய ஆட்டிடியூட் ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்போ உடல் ரீதியான பலம், அறிவு ரீதியான பலம், மனோரீதியான பலம், இதுவெல்லாம் கடந்த கால சமூகத்தினுடைய இளைஞர்களுக்கு ஒருங்கே பெற்றதன் விளைவாக அவர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய மாற்றங்களையும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியினுடைய நாயகர்களாக திகழ்வதற்கும் இந்த எல்லா பலன்களும் அடித்தளமாக இருந்தது என்பதை எல்லாம் வரலாறு நமக்கு சுட்டி காட்டக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. எனவே இப்பொழுது உயர்கல்வியை நோக்கி பயணிக்கக்கூடிய இளைய தலைமுறை 12ஆம் வகுப்பு முடித்து அவர்கள் உயர்கல்வியை நோக்கி பயணிக்க இருக்கிறார்கள். சில பேர் டுவெல் எஜுகேஷனை எடுக்கலாம், இஸ்லாமிக்கோட சேர்த்து அந்த கல்லூரி காலங்களை பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கலாம். எப்படி ஆயினும் எதிர்காலம் இளைஞர்களை நம்பி இருக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு ஆய்வு கடந்த பல வருடங்களுக்கு முன்னால் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு. அந்த ஆய்வை செய்தவர் அமெரிக்காவை சேர்ந்த சாமுவேல் ஹண்டிங்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆய்வாளர். இவர் கிறிஸ்துவத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இவர் செய்த ஆய்வுகள் எல்லாம் நிறைய நடைபெற்று இருக்கிறது. அப்படிப்பட்ட துல்லியமாக எதிர்காலத்தினுடைய கணக்குகளை பேசக்கூடிய ஒரு வரலாற்று ஆய்வாளர் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். என்ன கருத்து? சாமுவேல் ஹண்டிங்டன் சொன்ன கருத்து என்னவென்றால், 2025 ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய புரட்சி ஏற்படும். உலக அளவில் 2025 ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய புரட்சி ஏற்படும். நாம் எந்த வருஷத்துல இருக்கிறோம்? 2025 இருக்கிறோம். அப்ப இது பல வருடங்களுக்கு முன்னால் அவர் சொன்ன வார்த்தை. ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய புரட்சி ஏற்படும். அந்த இஸ்லாமிய புரட்சி என்பது இளைஞர்களால் ஏற்படும். யாரால் ஏற்படும்? இளைஞர்களால் ஏற்படும் என்கிற அந்த வார்த்தை அவர் அன்றைக்கு ஆய்வு செய்து சொல்லி இருக்கிறார். உண்மையில் இளைஞர் சமூகம் சரியாக தங்களுடைய நிலையை புரிந்து கொண்டால் அந்த எழுச்சி என்பது சாத்தியமற்றதோ பாரதூரமானதோ கிடையாது என்கிற செய்தியை மட்டும் இந்த நேரத்தில் முஸ்லிம் சமூகத்தினுடைய சிந்தனைக்கு, நம்மவர்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வந்து அப்படிப்பட்ட இளைஞர் சமூகத்தை வார்த்தெடுக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் சமகால முஸ்லிம்களுக்கு இருக்கிறது, பெற்றோர்களுக்கு இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தி, எனவே எதிர்காலத்தினுடைய தலைமுறையை, வளர்ந்து வரக்கூடிய தலைமுறையை, குறிப்பாக உயர்கல்வியை நோக்கி செல்லக்கூடிய இந்த பருவம் என்பது சரியான இளமை பருவம் என்பதை நாம் புரிந்து கொண்டு சமூகத்தினுடைய ஆர்வலர்களும் பெற்றோர்களும் அது விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்தி அவர்களோடு நெருக்கமாக நின்று அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து அவர்களை மேலே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அத்தகைய நர்பாக்கியத்தை, அத்தகைய முறையான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த நிலையை சமகாலத்தினுடைய சமூக பொறுப்பாளர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் நிறைவாக தந்து அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு எதிர்வரக்கூடிய அந்த தலைமுறை அல்லாஹ் சாலிஹான தலைமுறையாக ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.